இன்னைக்கு மார்னிங் பூரி உருளைக்கிழங்கு மசாலா தான் பண்ணியிருந்தேன். சூப்பரா புசு புசுன்னு வந்திருந்தது. நான் அந்த ரவை கூட சேர்க்கவே இல்ல பார்த்தீங்கன்னா, அவ்வளோ சூப்பரா வந்திருந்தது. கோதும மாவுல கொஞ்சம் ஆயிலும், உப்பும் போட்டுட்டு சுடுதண்ணி ஊத்தி தான் பெனஞ்சிருந்தேன். கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி நல்லா பெனஞ்சுக்கலாம். கொஞ்சம் கெட்டியா பெனஞ்சா தான் பூரி நல்லா வரும். ஆயில் குடிக்காம அவ்வளோ சூப்பரா வந்திருந்தது பூரி. நல்லா உருண்டை பிடிச்சு வச்சுட்டு கொஞ்சம் மாவுல தொட்டு தொட்டு தேய்ச்சிக்கலாம். நல்லா தேய்ச்சி எடுத்துட்டு இங்கிட்ட குருமாவுக்கு ஒரு பேன்ல ஆயில் விட்டு ஹோல் ஸ்பைசஸ் கொஞ்சம் சோம்பு போட்டு தாளிச்சுக்கிறேன். பச்சை மிளகா தான் காரம், அதனால காரத்துக்கு இருந்தாலும் பச்சை மிளகா போட்டுக்கோங்க. பச்சை மிளகா, கருவேப்பிலலாம் போட்டுட்டு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு, தக்காளியும் போட்டு வதக்கிட்டு கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு வதக்கிக்கலாம். வதக்கிட்டு பாயில் பண்ண உருளைக்கிழங்கையும் போட்டுட்டு கொஞ்சம் உப்பு மஞ்சத்தூள்லாம் போட்டு கொஞ்சம் கடலை மாவை கரைச்சி ஊற்றினோம்னா ரெடி ஆயிடும் குருமா. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஃபைனலாக கொஞ்சம் கொத்தமல்லி தழை மட்டும் தூவி இறக்க வேண்டியதான். பூரி எப்படி வருது பாருங்க, புசு புசுன்னு. நல்லா எண்ணெய் காயவும் போடுங்க. அவ்வளோ அழகா வந்துருந்தது. சப்பாத்தி எவ்வளோ சாஃப்டா இருக்கு பாருங்க, பேப்பரா கிழியுது இல்லை, அவ்வளோ சூப்பரா இருந்தது. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. டாடா பாய்.